ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். உங்கள் சுக்ரன் டயக்னோஸ்டிக்ஸ்லேருந்து நான் டாக்டர் வந்தனா பேசுகிறேன். இப்போ ஜென்ரலாக நம்ம மக்களுக்கு இருக்கிற பழக்கம் என்ன அப்படின்னா, ஒரு நாள் சளி ஜுரம் வந்தால் டாக்டர்கிட்ட போகிறது கிடையாது. அவங்களே செல்ஃப் மெடிகேட் பண்ணிப்பாங்க. எப்போவாச்சும் ஒரு தடவை உடம்பு முடியாத போயிருக்கும் போது டாக்டர் ஒரு ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் ஒரு ஆன்டிபயோட்டிக் இருக்கும், ஒரு பெயின் கில்லர் இருக்கும், ஒரு ஃபீவருக்கு ஒரு மெடிசன் இருக்கும். ஸோ இந்த ஆன்டிபயோட்டிக்கை என்ன பண்ண வேண்டியது, அப்படியே சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி ஒரு நாள் ஜுரம் சளி இருந்தாலே எடுத்து போட்டுக்க வேண்டியது. அதை சரி போடுறாங்களா, அது முதல்ல வைரலா பாக்டீரியலா என்ன ஃபீவர்னு தெரியாது. அடுத்து அவங்க அதை ஒரு நாள் 2 நாள் போட்டுட்டு ஜுரம் நின்னதுக்கப்புறமா அப்படியே ஸ்டாப் பண்ணிட வேண்டியது. மலர் சிரிக்கிறாங்க. அவங்களும் இதை தான் பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நிறுத்திட வேண்டியது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணவே கூடாது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா என்ன ஆகும்னா, ஃபர்ஸ்ட் செல்ஃப் மெடிகேட் பண்ணக்கூடாது. ரெண்டாவது வைரலாக பாக்டீரியலான்னு தெரியாமல் ஆன்டிபயோட்டிக் எடுக்கக்கூடாது. அண்ட் அப்படியே நீங்கள் ஆன்டிபயோட்டிக் எடுத்துட்டீங்க அப்படின்னாலும் இன்கம்ப்ளீட்டாக ஸ்டாப் பண்ணக்கூடாது. அந்த கோர்ஸ் நீங்கள் முடிக்கணும். நீங்கள் 2 நாளில் ஸ்டாப் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த பாக்டீரியா என்ன ஆகும்னா ஸ்ட்ராங்கராக தான் ஆகும். அப்புறம் அந்த ஆன்டிபயோட்டிக்கு ரெசிஸ்டண்ட் ஆகிடும். இதெல்லாம் ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நான் சொல்லும் போது உங்களுக்கு அதனால் என்ன ஒன்றும் ஆகாது அப்படின்ற மாதிரி தான் உங்கள் மனசில் ஓடும். ஆனால் ஒரு முக்கியமான ஒரு சிச்சுவேஷனில் நம்ம ரொம்ப சிக்காக இருக்கும் போது இந்த ஆன்டிபயோட்டிக் தான் நம்மளுக்கு கொடுக்கணும், லைஃப் சேவிங் மருந்து அப்படின்னும் போது அந்த ஆன்டிபயோட்டிக் வேலை செய்யாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே அதை அரைகுறையாக சாப்பிட்டு அந்த பாக்டீரியா எல்லாம் ரெசிஸ்டண்ட் ஆகிருக்கும். ஸோ தயவுசெய்து ஆன்டிபயோட்டிக்ஸ் மிஸ்யூஸ் பண்ணாதீங்க. எப்போவுமே டாக்டர்கிட்ட போய் அவங்க ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுத்து அப்புறமா டேப்லெட்ஸ் வாங்கி சாப்பிடுங்க. தேங்க்யூ.